இவன் மனசை வெறுத்துங்கிற விஜயகாந்த் இப்படி பேசுறான். உண்மையா சொல்றேன், எங்க நியாயம் இருக்கும்? பஸ் விடுற பஸ் கண்டக்டர் டிரைவரை தவிர வேற என்ன நியாயம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு என்ன தொழிற்சங்கம் இருக்கு, அந்த தொழிற்சங்கத்தில் என்ன நடக்கும் நானே சொல்லுவேன், பேசுவேன். இது இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. என் மனசுல என்ன நியாயம், மக்களுக்கு நியாயம் என்ன, அதை பண்ணுங்க. நீங்க இப்ப கேப்டன் டிவி தெரியக்கூடாதுங்கிறீங்க, வேண்டாம். எம்ஜிஆர் சிவாஜியை காலி பண்றதுக்காக எத்தனை நடிகர்கள் வந்தாங்க, அவங்க புகழும் பறைக்கணும். ஆனா எம்ஜிஆர் சிவாஜி எப்படி இருந்தாங்க, எம்ஜிஆர் புகழ யாருனாலும் அழிக்க முடிச்சதா? அதே மாதிரி கேப்டன் டிவி ஒழிக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரும். நீங்க எல்லாரும் ஆசைப்படலாம், சந்தோஷப்படலாம். கேபிள் டிவிங்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம் இருக்குல்ல, ஜெயா டிவியோட 5 சேனலுக்கு தான் நல்ல விஷயம். அடுத்த 5 வருஷம் இருந்தாலும் அவன் இதெல்லாம் வேண்டாங்க. இப்பவே பாருங்க என்னென்ன பிரச்சனைகள். மக்களோட வரி பணத்துக்கு நல்லது செய்யணும், மக்கள் வரி பணத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வேற ஒண்ணு பண்றேங்கிறான். எவ்வளவு கொடுமை பாருங்க, எவ்வளவு வேஸ்டா. அந்த வேஸ்டா போற பணத்தை சமச்சீர் கல்வியில வேஸ்ட் பண்ணீங்க. அந்த பணம் இப்ப 1000 கோடி ரூபாய்க்கு கட்டினாங்களே சட்டசபை வளாகம், அந்த பணம் இப்ப அண்ணா நூலகத்தை மூடுற இந்த பணமா இருந்திருந்தா இந்த விளையாட்டு இருந்திருக்குமா? இல்ல பஸ் கட்டின வேறுவதா இருந்திருக்குமா? பால் விலை வேறுவதா இருந்திருக்குமா? நல்லா சிந்திச்சு இவங்க உடனே அவங்க ஒரு திட்டம் போட்டா இவங்க பண்றதில்ல. கலைஞர் ஒரு திட்டம் போட்டா இவங்க பண்றதில்ல. நான் முதலே சொன்னேன், கலைஞர் ஒரு திட்டத்தை போட்டா இன்சூரன்ஸ் திட்டம் அப்படியே கொள்ளை அடிக்கிறாங்க. அப்புறம் வர டாக்டர் எல்லாம் சொல்றாங்க எதுவுமே இல்லை. இப்போ இதேதான், இவங்களும் ஏமாத்துறாங்க. என்னன்னு டாக்டர் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஒரு இடமே கிடைக்கல. இருக்கிற இடத்தை கட்டுறதுக்குள்ளேயும் இப்ப சட்டசபை நானே அவசரமா இவர் 5 தடவை முதல்ல வரான், சோனியாவும் வரணுமா, மன்மோகன் சிங் வரணும், அதுக்கு பெருமைப்படணுங்கிறதுக்காக சினிமாவில் இருக்கார் ஒருத்தர் தரணி, அதை வச்சு செட்டு போட்டு மூடி எல்லாம் அடைச்சாங்க. என்னாச்சு? அதை திரும்ப ஹாஸ்பிட்டல் நான் போயிருக்கேன். திரும்ப ஹாஸ்பிட்டல் என்ன சிரமப்படணும், எவ்வளவு நாளாகும். அவரை எல்லாம் பாதி 3/4 வருஷம் முடிஞ்சோம், 5 வருஷம் முடிஞ்சிடும். ஒண்ணு யாராவது கட்டாத. இதேதான் வேலையா? தமிழ்நாடு எப்போ உருப்படும்? அதுக்குத்தான் சொல்றேன், அண்ணா திமுகவும் அழிக்கணும் மக்களை. சபதம் எடுக்கணும். இன்னைக்கு உண்ணாவிரதம் சும்மா இருக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சபதம் எடுக்கணும். இங்க இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு என்னடா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. சபதம் எடுத்து ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லா கட்சியும் ஏற்பவங்க தான், நீங்க தான். இதே தொண்டர்கள் வச்சுதான் போற. இப்போ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எடுத்துதான் நான் போராடிதான் ஆகணும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா இந்த விஜயகாந்த் சும்மா இருக்க மாட்டேங்கிற உங்களுக்கு தெரியும். நான் அதான் சொல்றேன், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போட்டேன். இந்த விஜயகாந்தை பொறுத்த மட்டும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. படித்த நான் தேர்தல் வைக்கிறேன், படிக்காத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம். படிச்ச படிப்பு காலேஜ் இவ்வளவு பேர் திறந்திருக்காங்க. இவ்வளவு காலேஜ் திறந்து இப்ப சொல்றாங்க 2 மாடிக்கு மேல கட்டினா எங்களை கேளுங்க. 3 மாடிக்கு முன்னாடி கட்ட விட்டு நீங்க தொண்ணூத்தி எம்ஜிஆர் இருந்ததுக்கு அப்புறம் இருந்தீங்க, நீங்க கலைஞர் மாநிலமா இருந்தீங்க. அப்பெல்லாம் சொல்ல தெரியலையா? அப்பெல்லாம் 2வது ஸ்ட்ரீட்ல கட்டணத்தை மீறி கட்டணம் உங்களுக்கு தெரியலையா? பேசுறீங்களே. இப்ப கூடக்குள அனுமதித்தை பத்தி நீங்க பேசுறாங்க. 100 நாள் ஆகிவிட்டது ஸ்ட்ரைக்குன்னு. உங்களுக்கு மாத்திரம் என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு 100 நாள் ஆச்சு, விஜயகாந்த் பாராட்டி பேசணும், வரல. அதனால நீங்க 100 நாள் என்னங்க சாதிச்சிட்டீங்க? நான் பாராட்டி போய் என்ன சாதிச்சீங்க? இப்படி மக்களுக்கு பால் உணவு கூட்டுறத சாதிங்க. அப்ப உங்களை மாத்திரம் பாராட்டி பேசணும். ஆனா அந்த மக்கள் சாகணும் இல்லையா? குடும்பத்தில் இருக்கவங்க சாகணும். நீங்க கேளுங்க மத்திய அரசு, என்னையா 100 நாள் ஆச்சு? அந்த கூடங்குளம் அனுமதிகளுக்கு பத்தி மக்கள் அடிக்கடி தெய்வம் இருக்காங்களே, அவங்களுடைய குறை என்ன அப்படின்னு கேட்கணும். உங்களை நம்பிதானே இருக்காங்க அந்த மக்கள். கேட்டீங்களா? சரி, இதே மாதிரி சில தமிழக மீனவர்களை பத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? போனோட நான் கூட லெட்டர் எழுதுனா போதுமானு கேட்டேன். ஜெயில லெட்டர் எழுதுனா போதுமானது. இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? லெட்டர் தான் எழுதுறாங்க. முதல்வர் ஏதாவது பிரதம மந்திரிக்கு லெட்டர் தான் எழுதுறாங்க. இல்லைங்க, தமிழக மீனவர்களுக்கு ஆபத்து. இது என்ன ஆபத்து? போங்க, ஒவ்வொரு ஊருக்கும் போய் விசாரிக்க சொல்லுங்க. இப்ப உடனடியாக விசாரிக்க சொல்லுங்க. அப்பதான் தெரியும் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. படிக்கிற முடியல, பைக் வாங்க முடியல, கார் வாங்க முடியல.
சிட்டியில தமிழ்நாடு பூரா போங்க, எல்லா இடத்துலயுமே இருக்கு. இலங்கை தமிழர்களுக்கு வசதிகள் கிடையாது, வாய்ப்புகள் இல்லை. நானும் திருப்பூர் பக்கத்துல போய் பயந்து போய் உடனே மந்திரியில் ஆரம்பிப்பாங்க. இப்பவும் அதான் உண்மை நிலைமை, இன்னும் மோசமா இருக்காதான் சொல்ல கேட்டா அவங்க சொல்லிக்கிறாங்க, இல்லைங்க நாங்க இலங்கை தமிழருக்காக சட்டசபையில் தீர்மானம் போட்டோம். இவ்வளவு சொல்றீங்கன்னா உங்க உயிர் முக்கியம் தான். எவ்வளவு போலீஸ் எவ்வளவு போற 144 தடை ஊத்துறோம். தடை ஊத்துற நீங்க 15 வண்டி 20 வண்டின்னு விடுறீங்க. உங்களுக்கு முதலமைச்சர் ஒரு ரூலா, அப்ப பொதுமக்கள் மாடுவீங்களா? எப்ப அந்த போலீஸை பார்த்தாலே எனக்கு ஒரு பயம். ஏன் பயம் அப்படின்னு, நான் போன 5 வருஷம் இப்படியே சொல்லிட்டு அடிச்சாங்க திமுக காரங்க. அப்படியே அப்படின்னு போவோம். இப்ப பார்த்தா குருவி போய் நிற்கிறாங்க. இவங்க வந்துக்கிட்டு அம்மா 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 எல்லாத்துக்கும் மன்னார்குடியில இருந்து சசிகலா இருந்து கூட்டம் எல்லாத்துக்கும் சரி. ஆக இப்படி சைட் அடிச்ச இறக்கல 5 வருஷமா, இடையில கொஞ்சம் இறக்கணும் இங்க திரும்ப அப்படின்ட்டாங்க. அவங்க மந்திரியா இருக்கப்போ சொல்லிட்டு போட்டாங்க, திருப்பி ஜெயில போட்டு வெளியே வந்தாலும் இப்படிம்பாங்க. இவங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நம்மளாம் ஏன் மக்கள் நீங்க போலீஸ் நினைத்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாட்டில் பொதுவா போலீஸ் ஒழுங்கா இருந்து லஞ்சம் வாங்காம இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காம இருந்து கரெக்டா நடந்தீங்கன்னா சொல்றோம் லா அண்ட் ஆர்டர் டிராபி சிபிசிஐடிங்கிறோம் ஐஎஸ் இவ்வளவு பேரும் ஒற்றுமையாக இருந்து ஒழுங்காக ஒருத்தங்களுக்கு செயல்பட்டா போதும், நிச்சயமாக அந்த நாடு நல்லா. இவங்க எழுதுவாங்க போலீஸ். இப்ப விஜயகாந்த் ஒண்ணுமே இல்லைங்க கூட்டம் டிவியில இருக்கிறது, அது கூட என்ன எழுதுறாங்கன்னு தெரியாது. இப்போ 10,000 பேர் உதாரணத்துக்கு 1,00,000 பேர் தான், ஒரு 10,000 பேர் சதுர அடிக்கு ஒரு 5 பேர் இருந்தாங்க, 2 பேர் பெண்கள், மொத்தத்தில் ஒரு 500 பேர் எழுதுவாங்க. அவன் யோசிப்பான் கொஞ்ச நேரம். 500 குழந்தையர் ஒரு 200 பேர், மொத்தத்தில் ஒரு 1000 பேர். எவ்வளவு போச்சுன்னா இப்படி சொல்லி அவங்க வந்துட்டு என்னையா நீங்க பண்ற இப்படியே சொல்லி சொல்லிதான் ஒருத்தர் ஆட்சி போய் வீட்டுக்கு போச்சு. எதிர்கட்சியா கூட உட்கார முடியல. ஒரு 5 வருஷம் 96 சீட்ல இருந்தார். இவன் போன எப்படி எப்படி ஒட்டுக்கேட்டா இருக்கிறது எனக்கு தெரியும். என்ன பண்ண போறீங்க? ஒட்டுக்கேட்டு நல்லா இருந்தீங்களா? யாராவது இல்ல ஒட்டுக்கேட்டவர் தான் இப்ப நல்லா இருக்காரா? அவர் சேட்டை என்ன சொல்றீங்களே, ஜாபர் சேட்டு அவர் நல்லா இருக்கு. எதுக்காக எல்லாம் சொல்லுங்க. இந்த இப்ப கூட ஒருத்தர் பேனர் வைக்காதீங்க, கண்ணப்பன் ஒருத்தர் மதுரையில கமிஷன். நான் சொல்றேன் அதனால ஒண்ணுமே ஆக போறது இல்லையா? சட்டமா எல்லாருக்கும் ஒண்ணா பண்ணுங்க. நான் வேண்டாம்னு சொல்ல, உங்களுடைய சட்டத்திட்ட கோர்ட்ல போடுற மாதிரினா அதிமுக இந்த அம்மா வருதான் முதலமைச்சர் 2 நாளைக்கு முதல்ல ஈரோடுல இருந்து திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல பக்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளாச்சு. அப்புறம் என்ன நியாயத்தை பத்தி பேசுற? நியாயம் இந்த நியாயம் கிடைக்கும் உங்ககிட்ட போயிட்டு அநியாயம் தான் கிடைக்கும். அப்போ பால்வடை எடுத்துட்டு அப்படி அசோகோட சீதை மாதிரி இன்னும் பேசுறாங்க. நான் என் தாய்மார்கள் ஒரு வளம் சொல்றேன்னா தப்பா எடுத்துக்கிறாங்க. எந்த தாய்க்குளம் வாழ வைக்குங்க, அந்த தாய்க்குளத்துக்கு பால் வளம் ஏற்றிட்டீங்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தாய்க்குளங்களும் சொல்றீங்களோ, இந்த தாய்க்குளத்துக்கு இந்த பால் வளம் ஒரு ஏற்றமா? பஸ் ஏற்றம் சிந்திச்சு பாருங்க. யாரு போற பஸ்ஸுக்கு? கீரை வைக்கிறவங்க பாவம் வேகமா ஓடியாடுவாங்க. அவங்க என்னமோ இந்த கீரையை கொண்டு வந்து இப்ப கோயம்பேடு மார்க்கெட்ல தாம்பரத்துல கொண்டு போய் இறக்கி ஏதோ கீரையை வித்தா ஏதோ வீட்டுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்காதா, 15 ரூபா கிடைக்காது. அதுல ஏதோ ஒண்ணு வேணும். இன்னைக்கு இன்னும் அரிசியை சொன்ன அரிசியை வாயில வைக்க முடியலங்கிற அதை சொன்னாலும் ரேஷன் அரிசி எதையும் சொல்லக்கூட கையை கட்டி வாயை பத்திட்டு கம்பெனி இருக்காங்க கூட நீங்க போவாட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எதுவும் பேசக்கூடாது. அவங்களுக்கு சரி ஓபிஎஸ்க்கு ஜெனரேட்டருக்கு அம்மா அம்மா எனக்கு அதெல்லாம் அவங்க கைய காலை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அப்படி எந்திரிச்சு நம்ம பார்த்துட்டு அப்படின்னு சட்டக்கூடாது. உங்களுக்கும் சரி எங்களுக்கும் எல்லா பேரும் நம்ம நினைக்கிறாங்க தரலாம்னு சொல்லிட்டு கொடுப்போம். என்ன ஒரு 5 வருஷம் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா எப்படி போன திமுக எத்தனை பேர் மாறுறாங்க எனக்கு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் அரசியல் சகஜம். இன்னும் சொல்லப்போனா கவுண்டமன் சகஜமற்ற அரசியல் ஒரு கேவலமான அரசியல் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க கண்டிக்கிறக்காக இந்த விஜயகாந்த் இன்னைக்கு உண்ணாவிரத பால் விலை குறைய திரும்ப பெருங்கன்னா அவன் இருந்திருப்பான். நான் பால் விலை எல்லாம் குறைக்க மாட்டேன்
பஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு பஸ் கிட்ட இருக்குது. சின்ன மக்களுக்கு என்ன கேட்டுச்சு, இல்ல அரசாங்க பஸ் வந்து இவ்வளவு காசு கேடு. இங்க ரேட் ஏத்துறாங்கன்னா அந்த தனியார் பஸ் ரேட் ஏத்தலாம். இங்க 100 ரூபாய் அப்படின்னா அவங்க 200 ரூபாய். என்ன லஞ்சம் கேட்டோம், 5 கோடி ரூபாய் கேட்டு இங்க ஏத்துறா, நாங்க ஏத்த முடியும். அது ஏதோ ஒரு 300 ரூபாய் நீங்க தானே கொடுக்குறீங்க. இப்ப தெரியுதா? இதைத்தான் சொல்ற அதிமுக. நாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தோம், சொல்ல மறந்துட்டேன். ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம், இலவசம் கொடுக்குறோம், அப்புறம் வேற ஏறி போச்சுன்னு கேட்டா என்னென்ன பண்றது? நான் என்ன பண்றேன், மக்களை கேட்டா இல்லை இல்லைங்கிறேன். இதை புரிஞ்சுக்க. அதெல்லாம் சொல்ற காசும் இலவசமும் நம்மளுக்கு இன்னைக்கு ரேட்டு கூட பயப்படுறோம்ல. மக்களை நீங்க நல்லா யோசிப்ப. இல்ல இலவச பொருள் வாங்கினால என்ன, அதான் சரி. விஜயகாந்த் சொல்ற கூட்டணி கட்சியில இருக்கும்போது கூட நான் கவர்னர் கூட பேசியிருக்கிறேன். முதலமைச்சர் நிதி நிலை அறிக்கை, அதாவது பன்னீர்செல்வம் நிதி அறிக்கைன்னு சொல்லியிருக்கேன். கவர்ச்சி திட்டம் விட வளர்ச்சி திட்டம் கவனம் செலுத்த என்கிட்ட இருக்கு. காப்பி மூலம் அவங்க இன்னும் புக்கு கூட நான் அடிச்சு தரல அப்படின்னா பாத்து சட்டசபையில பேசினா அடுத்த 15 அடிச்சு கொடுத்துருவோம். உடனே மறுநாள் வந்து நீங்க பேசுங்க சரியானு பாருங்க, ஒரு பேப்பர் சரின்னு நாங்க சொல்லி கொடுத்தா உடனே அவங்க சரி பார்த்து அடிக்கிறதுல 1 மாசம் உள்ளாட்சி நடந்து 1 மாசம், இப்போ 1 மாசம் இன்னமும் கொடுக்கிற புத்தகம். இதுதான் அரசோட நிலைமை.